நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் திமுக மாணவரணி செயலாளர்கள் மற்றும் துணை செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற திமுக எம்பி ஆர் ராசா பேசும்போது, கடவுள் தேவைப்படுவோர் வைத்துக் கொள்ளலாம், சாமி கும்பிட வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்களும் பொட்டு வைத்து சங்கியும் பொட்டு வைக்கும் போது, நீங்களும் கையில் கயிறு கட்டி சங்கியும் கையில் கயிறு கட்டும் போது, எவன் சங்கி எவன் திமுக காரன் என்ற வித்தியாசம் தெரியாது. இதனால் தான் சொல்கிறேன், திமுக கரைவேட்டி கட்டும் போது பொட்டு வைக்காதீங்க என்று பேசியுள்ளார். மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரசுடன் சேர்ந்து கச்சத்தீவு மீதான உரிமையை விட்டுக் கொடுத்தவர் கருணாநிதி. ஆனால் முதலமைச்சரின் நாடகம் கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கும் முழு சம்மதம் தெரிவித்து தமிழக மீனவ மக்களுக்கு துரோகம் செய்ததோடு, கடந்த 50 ஆண்டுகளாக ஒவ்வொரு தேர்தலின் போதும் தமிழக மீனவர்கள் பாதுகாப்பு, தமிழர்கள் உரிமை என்றெல்லாம் நாடகமாடிக்கொண்டிருக்கிறது திமுக. கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது மறைந்த இந்திராவின் ராஜதந்திரம் என்று கூறினார் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை. தமிழக மீனவ மக்களுக்கு செய்த துரோகம் உங்களுக்கு ராஜதந்திரமா? காங்கிரசுடன் சேர்ந்து கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த பிறகு பலமுறை மத்திய அரசில் பசையான அமைச்சர் பதவிகளை மட்டும் வாங்கிக் கொண்டு கச்சத்தீவு விவகாரத்தில் கள்ள மௌனம் மட்டுமே சாதித்துக் கொண்டிருந்தது திமுக. கடந்த 40 ஆண்டுகளில் மத்திய அமைச்சரவையில் பங்கு வகித்த போது கச்சத்தீவை மீட்க என்ன நடவடிக்கை எடுத்தது திமுக? இலங்கை போரின் போது திமுக நடத்திய 3 மணி நேர உண்ணாவிரதம் உள்ளிட்ட கபட நாடகங்களை மக்கள் மறந்து விட்டார்கள் என்று ஸ்டாலின் நினைத்துக் கொண்டிருக்கிறார். கச்சத்தீவை விட்டுக் கொடுத்து 50 ஆண்டுகள் மௌனமாக இருந்து தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரத்தை பாதிப்புக்குள்ளாக்கிவிட்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் கச்சத்தீவு மீட்போம் என்று கபட நாடகம் ஆடும் ஸ்டாலினையோ திமுக காங்கிரஸ் கூட்டணியோ பொதுமக்கள் நம்ப போவதில்லை என்று அண்ணாமலை கூறியுள்ளார். மீனவர்களின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவை மீட்க வேண்டும் என வலியுறுத்தி சட்டசபையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பிரதமர் மோடி ஆட்சிக்கு வரும்போது மீனவர்கள் தாக்கப்பட மாட்டார்கள் என்று கூறினார். இலங்கை செல்லும் பிரதமர் மோடி மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களையும் படகுகளையும் பிரதமர் மோடி மீட்டு தர வேண்டும். ஒரு நாளைக்கு 2 மீனவர்கள் கைது செய்யப்படுகின்றனர். மீனவர்களின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவை மீட்க வேண்டும். கச்சத்தீவை மாநில அரசுதான் தாரை வார்த்தது என்று தவறான தகவல்கள் பரப்பப்படுகிறது. அனைத்து கட்சி கூட்டம் அப்போதைய தமிழக அரசால் கூட்டப்பட்டது. பார்லிமெண்டிலும் திமுக எதிர்ப்பை பதிவு செய்தது. ஒப்பந்தத்தை திருத்தி அமைக்க வேண்டும் என ஜெயலலிதாவும் தீர்மானம் நிறைவேற்றினார். ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்த போதும் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார். கச்சத்தீவு ஒப்பந்தத்தை கடுமையாக எதிர்த்தவர் கருணாநிதி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார். இந்த தீர்மானத்திற்கு பாஜக ஆதரவு தெரிவித்தது. பாஜக சார்பில் பேசிய வானதி சீனிவாசன், அனைத்து மீனவர்களையும் சமமாக கருதும் மத்திய பாஜக அரசு கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதையும் எதிர்த்தது என்று குறிப்பிட்டார். தமிழர் முன்னேற்ற படையின் தலைவர் வீரலட்சுமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அவர் பேசியதாவது, நடிகர் விஜய் தலைமையில் கடந்த ஒரு வாரம் முன்பு நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் போதைப் பொருள் தடுப்பு குறித்தும் பேசியிருந்தார். பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் போதைப் பொருள் குறித்தும் பேச விஜய்க்கு என்ன தகுதி இருக்கிறது? சினிமா துறை சேர்ந்த பாடகி சுசித்ரா உங்கள் மீது குற்றச்சாட்டு வைத்தார். விஜய் தனது இல்ல நிகழ்ச்சிகளில் சக நடிகர் நடிகைகளுக்கு வெள்ளி தாம்பூல தட்டில் விலை உயர்ந்த போதைப் பொருள் வைத்து வழங்குவார் என கூறினார். சுசித்ராவின் குற்றச்சாட்டிற்கு விஜய் அமைதியாக இருக்கிறார். காவல்துறையும் விஜய் மீதும் நடிகை த்ரிஷா மீதும் விசாரணை நடத்தாதது ஏன்? இப்படி ஒரு சூழலில் விஜய் கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வந்து போதைப் பொருள் குறித்து பேச என்ன தகுதி இருக்கிறது என்று கூறினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில், தமிழ்நாட்டிலிருந்து எனது அன்பான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மார்ச் 22ஆம் தேதி சென்னையில் தொகுதி மறுவரையறை குறித்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க கூட்டமானது இந்தியா முழுவதிலுமிருந்து பல்வேறு அரசியல் சித்தாந்தங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர் மற்றும் முக்கிய தலைவர்களை ஒன்றிணைத்தது. இந்த விவகாரத்தில் அரசியல் எல்லைகளை கடந்து அனைவரின் குரலும் நியாயமான தொகுதி மறுவரை நடத்த வேண்டும் என்று எதிரொலித்துள்ளது. இந்த பிரச்சனை நமது மாநிலங்களுக்கும் குடிமக்களுக்கும் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதால் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அடங்கிய மனுவை அனைத்து கட்சி எம்பிக்கள் அடங்கிய குழுவுடன் உங்களிடம் நேரில் வழங்க நேரம் ஒதுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். விரைவில் உங்கள் நேர்மையான பதிலை எதிர்பார்க்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான இபிஎஸ் கடந்த வாரத்தில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். வரும் சட்டசபை தேர்தலுக்கு கூட்டணி அமைப்பது தொடர்பாக இருதரப்பினரும் பேசியதாக தகவல்கள் வெளியாகின. இபிஎஸ் அதை மறுத்துவிட்டார். ஆனாலும் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி என்றும் அதற்கு வசதியாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவார் என்றும் தகவல்கள் தொடர்ந்து வெளியாகின்றன. இந்நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அதிமுக மூத்த தலைவரும் ராஜ்யசபா எம்பியுமான தம்பிதுரை சந்தித்து பேசியுள்ளார். வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மூத்த வக்கீலும் மேல்சபை எம்பியுமான கபில் சிபில் நிருபர்களிடம் பேசும்போது, வக்பு மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்து நிறைவேற்ற ஆளும் கட்சி முடிவு செய்துள்ளது. ஒவ்வொரு மதத்திலும் சீர்திருத்தம் அவசியம். சீர்திருத்தம் என்பது நல்ல விஷயம்தான். ஆனால் பின்னணியில் உள்ள நோக்கம் என்ன? 2014 முதல் குறிப்பிட்ட ஒரு மதத்தை குறிவைக்கப்படுவதை நாம் பார்த்துள்ளோம். நாட்டில் மதச்சார்பற்ற கட்சி யார் என்பது தெரிய வரும். பீகாரில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் மசோதாவுக்கு ஆதரவளித்தார்.
தோல்வியை சந்திக்கும். அதனால் பாஜக எளிதில் மசோதாவை நிறைவேற்றுவதற்காக ஐக்கிய ஜனதா தளம் வெளிநடப்பு செய்ய வாய்ப்புள்ளது. சிராஜ் பஸ்வானும் இதையே பின்பற்றுவார் என்று நினைக்கிறேன் என்று கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.